கதிராம பாத யாத்திரைகள் பல்லாயிரம் பேர் இந்த பாதையூடாக பயணித்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே உலகத்திலேயே மாபெரும் புண்ணியம் என்று சொன்னால் பசித்தவர்களுக்கு உணவளிப்பது. பசித்தவர்களுக்கு உணவளிப்பவனை இறைவனாலும் செபிக்க முடியாது என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அந்த வகையிலே பல்லாயிரம் அடியவர்கள் தாகத்தோடு இந்த வழியாக, இந்த பாதை வழியாக நடந்து செல்லுகின்ற இந்த வேளையிலே இந்த இடத்திலே இது போன்றொரு சிற்றுண்டியையும் குளிர்பானத்தையும் வழங்குவது என்பது மிகப்பெரிய ஒரு புண்ணியம். எனவே இந்த இடத்திலே இதை வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த அமைப்புகள், இதுக்கு நிதியுதவி செய்திருக்கின்ற தனவான்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல அந்த முருகப்பெருமான் நீண்ட ஆயுளையும் நிறை செல்வத்தையும் பல கோடி செல்வங்களுக்கு அதிபதியாகி அவர்கள் இதுபோன்ற தர்மப்பணிகளை தொடர்ந்தும் செய்ய வேண்டும் என்று இந்த பாதையால் பயணிக்கின்ற பாத யாத்திரை அடியவர்களின் அனைவருடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி, வணக்கம். 2025ஆம் ஆண்டு இவ்வருடம் தற்போது 50,000க்கு மேற்பட்ட யாத்திரிகர்கள் பாத யாத்திரை செல்ல இருக்கிறமையினால் தாக சாந்தி நிகழ்வினை கொடியேற்றத்தினை முன்னிட்டு செல்லும் யாத்திரிகர்களுக்கு மாத்திரமல்லாமல் சுமார் 7 நாட்களின் பிறகு கொடியேற்றம் அன்று உகந்தை முருகன் ஆலயத்திலிருந்து யாத்திரையினை மேற்கொள்ளும் யாத்திரிகர்களுக்கும் தாக சாந்தியினை தொடர்ச்சியாக வழங்குவதற்கு ஸ்பாண்ட் அமைப்பினர் முயல்கிறார்கள். இந்த முயற்சியில் தாங்களும் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றனர். குளிர்பானம் கரைப்பதற்கான தோடம்பழங்கள், தங்களால் முடிந்த அளவு சீனி, யாத்திரிகர்களுக்கு வழங்குவதற்கான பிஸ்கட் போன்ற பொருட்கள் கீழே குறிப்பிடப்படுகின்ற அமைப்பினரிடம் இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு 2025/6/19க்கு முன்னர் கொடுக்க முடியும். மட்டக்களப்பு சுவோஜன் தொடர்புகளுக்கு 07608599989. களுவாஞ்சிக்குடி திலக்ஷன் 0752893 மண்டூர் அன்பு 07705977310. கோட்டை கல்லாறு மற்றும் பெரிய கல்லாறு ஜெகதீஷ் தொடர்புகளுக்கு 0779335 நீலாவணை யோகேஷ் 075837934. கல்முனை பெய்விண்ட் 0764467 காரைதீவு தயாபரன் 0764891 அக்கரை பெற்று நிரோஷ் 075012345 திருக்கோவில் சசிகுமார் 0764669 அடியவர்களுக்கு உதவுவது கோடி புண்ணியம் என கோரிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் ஸ்பாண்ட் ஊடக பிரிவு. நன்றி.